உடனுக்குடன் செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அருவியில் குளிக்க தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது வனத்துறை. அண்மை உடனுக்குடன் செய்திகள் பார்த்து வருகிறோம். தொடர் கனமழையால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி ஆகிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயகரன் வழங்க கேட்கலாம். ஜெயகரன், திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக, அதாவது ஆண்டிற்கு 2 பருவமழை கொண்ட ஒரு மாவட்டம் தான் கன்னியாகுமரி மாவட்டம். இதில் தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. இதில் வடகிழக்கு பருவமழை என்பது பெரும்பாலும் அது புயல் மழையாகவே இருக்கும். அது தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் நீர்நிலைகள், நிலத்தடி நீர், குளங்கள், ஆறுகள் அனைத்திலும் தண்ணீர் அதிகமாக சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த பருவமழை காலம். கடந்த 1 மாத காலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்துள்ளது. தற்போது நகர பகுதிகளில் மழை குறைவாக இருந்தாலும் கூட மலைப்பாங்கான பகுதிகளில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இரவு முழுவதும் மழை பெய்து வருகிறது. இதனால் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 45 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையினுடைய நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 44.21 அடியாக முழு கொள்ளளவு எட்டும் நிலைக்கு வந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 622 கன அடி தண்ணீர் வந்து இருக்கிறது. இதனால் அணையிலிருந்து தண்ணீர் வெளியேற்ற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதால் வினாடிக்கு 1080 கன அடி தண்ணீர் உபரி நீர் பேச்சிப்பாறையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதே போன்று பெருஞ்சாணி அணையிலிருந்தும் வினாடிக்கு 560 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் முக்கிய ஆறுகள் கோதையாறு, தாமிரபரணி, பார்க்கலாறு ஆகிய அணைகளில் மீண்டும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதே மாதிரி திருப்பரப்பு அருவியிலும் மிகப்பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்று முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே நிலையில் வரும் வார விடுமுறை சனி ஞாயிறு நாட்களில் கேரளாவில் சுற்றுலா தலங்கள்லாம் அடைக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக எங்களை வியாபாரிகள் தரப்பில் வருத்தம் தெரிவித்துள்ளனர். எனவே கூடிய சீக்கிரம் இந்த சுற்றுலா பயணிகளை குளிப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் இவர்கள் தரப்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது. மோனிகா. ஜெயகரன், தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.